two powerful AI tools. Number one, Google Stitch. Number two, Anti-Gravity. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். கூகுள் ஸ்டிச் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூஐ டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து எப்படி இருக்கணும், அந்த டெவலப் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா நம்ம டிசைன் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஜஸ்ட் கோ டு கூகுள் ஸ்டிச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கூகுள் ஸ்டிச் ஏஐ. ஸோ வர இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு, stitch.withgoogle.com அப்படின்னு. ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் திஸ் இஸ் மை ப்ராம்ப்ட். ஸோ எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ நீட் டு கிரியேட் அ யூஐ டிசைன் ஃபார் வெல்கம் ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். அது நீட் ஸ்டன்னிங் ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், மெனூஸ் அண்ட் தென் கான்டாக்ட் பேஜ். இந்த 4 பேஜ் வேணும்னு சொல்லிட்டேன். அந்த மெனூஸ் ஆர் இட்லி, பொங்கல், பூரி, தோசை, ஆப்பம். அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி, போண்டா கொடுத்துருக்கேன். ஹாட் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி கொடுத்துருக்கேன். தட்ஸ் இட். இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்க ஹை குவாலிட்டி டிசைன் இன் HTML சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஜெனரேட். ஸோ இப்போ ஸ்டிச் வந்து நம்ம ஒரு கோட் பண்ணி வெப்சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூஐ இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒயிட் கோடிங் டூலில் டேரெக்டாக போய் கொடுத்தீங்கன்னா அதுவாக ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி கொடுக்கும். மேபி நமக்கு அந்த யூஐ பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் டெவலப்மெண்ட், ஸோ இந்த டிசைனை பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம ப்ராப்பராக க்ரோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் பில்ட் பண்ணி தாராளமாக செல் பண்ணலாம். நம்ம லோக்கல் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு தாராளமாக செல் பண்ணலாம். இதை ஸ்டார்டட் பில்டிங் இட். எஸ், இது பில்ட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் ஹோம் பேஜ். ஒரு ப்ராப்பரான வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு காஃபி, ஒரு தோசை, அண்ட் தென் ஒரு மீல்ஸ், ஸோ டெஸ்டிமோனியல்ஸ், அண்ட் தென் ஹோமில் என்ன இருக்கணுமோ அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு நைஸ் ஹோம் பேஜ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு அபவுட் அஸ் பேஜ். அபவுட் அஸ் பேஜில் ஒரு நல்ல ஹீரோ இமேஜ், ஃபிலாசபி, அண்ட் தென் அவங்கள பற்றியான டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் தேர்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மெனூஸ். ஸோ என்னென்ன மெனூஸ் வித் ப்ரைஸிங்கோட டீடைல், வித் ப்ராப்பர் ப்ரைஸிங் எல்லாமே இருக்குது. ஓகே. அண்ட் தென் கான்டாக்ட் பேஜ், கனெக்ட் வித் திஸ் ஒரு ஃபார்ம், அண்ட் தென் ஒரு கூகுள் மேப், ஸோ ஹவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பட் ப்ரொஃபஷனல் ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. இதை கம்ப்ளீட்டாக ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் கோ டு கூகுள் அண்ட் தென் டைப் கூகுள் anti-gravity டவுன்லோட். ஸோ இந்த வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க, antigravity.google, அண்ட் தென் டவுன்லோட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் டவுன்லோட் இட் ஹியர். ஸோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேக்காக இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் டவுன்லோட். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இட். நார்மல் இன்ஸ்டலேஷன் தான், ஒன்றும் டிஃபிகல்ட்டான இன்ஸ்டலேஷன் இல்லை. ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்போட யூஐ தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஜஸ்ட் கோ டு நியூ கான்வர்சேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், ஆட் ஃபோல்டர். ஸோ நான் டவுன்லோட்ஸில் அண்ட் தென் செலக்ட் ஃபோல்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபோல்டர் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் அண்ட் ஆன்டி-கிராவிட்டி கனெக்ட் பண்ண போறோம். நம்ம அங்கேருந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணாம டைரக்டா ஸ்டிச்சையும் கூகுள் ஆன்டி-கிராவிட்டியும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டா வெப்சைட் ரெடி ஆயிரும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் கோ டு த செட்டிங்ஸ் போயிட்டு அண்ட் தென் கஸ்டமைசேஷன்ல லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா இன்ஸ்டால்டு MCP சர்வர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் ஆட் MCP. இங்க போயிட்டு ஸ்டிச்னு சர்ச் பண்ணுங்க. STITCH ஸ்டிச். இது ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் இன்ஸ்டால். ஓகே, அதோட API கீ கேட்குது. ஸ்டிச்சோட API கீ இங்க வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி அங்கிருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ stitch.com போயிடலாம். ஸோ நம்ம அதில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, அங்கே நேம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிச் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஸ்டிச் செட்டிங்ஸ். போனீங்க அப்படின்னா API கீன்னு ஒன்று இருக்கும்.
ஸோ ஏபிஐ கீ நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கிரியேட் அ கீ. ஓகே, ஐ காப்பி திஸ் ரீசன்ட் ஒன் காப்பி. ஓகே, இப்போ இதை வந்து அந்த ஆன்டி கிராவிட்டியில பேஸ்ட் பண்ணுங்க. ஸ்பேஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இன்ஸ்டால். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இன்ஸ்டால்டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச்சையும் ஆன்டி கிராவிட்டியும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கோ டு ஸ்டிச்ல வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்டோட அந்த ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, இதுதான் ஐடி. நெக்ஸ்ட் டு ப்ராஜெக்ட் there is நம்பர், ரைட்? ஸோ அதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டு ஓகே, காப்பி பண்ணிட்டு அந்த ஐடியை நான் என்ன பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், கேன் யூ ஃபைண்ட் த ப்ராஜெக்ட் வித் த ஃபாலோயிங் ஐடி. என்னோட ஐடியா வந்து ஃப்ரம் ஸ்டிச் கவுண்ட்லேருந்து ஃபைண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் டர்ன் இட் இன்டு ரியல் வெப்சைட். அது ரியல் வெப்சைட்டை கன்வெர்ட் பண்ணி எனக்கு டெவலப் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறேன். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஓகே, அது ஸ்டிச்சை கனெக்ட் பண்ணிட்டு ஃபெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பாருங்க, அது ஸ்டார்ட் ஃபெச்சிங் யுவர் ஸ்டிச் ப்ராஜெக்ட், ரீடிங் த டூல் ஸ்கீமாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏபிஐ. ஏபிஐ நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, doesn't always allow this project கொடுத்துட்டு and then submit. then click on submit. ஓகே, ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு, பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. ஸோ ஒரு தடவையும் இது மாதிரி வந்து உங்களுக்கு இது பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ஒர்க் பண்ணும். மற்ற லைக் கோடிங் டூல் மாதிரி நார்மலாக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒய் ஆன்டி கிராவிட்டி? ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் இருக்கு, கர்சர் இருக்கு, அண்ட் தென் லவபிள் இருக்கு, போல்ட் இருக்கு, நிறைய வைட் கோடிங் டூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன டிஃப்ரென்ஸ்? இது என்ன அப்படின்னா, இது வந்து கூகுளோட ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ டூலு. ஸோ லிமிடேஷன்ஸ்லாம் இல்லை, நீங்க எவ்வளோ ப்ராம்ப்ட்ஸ் வேணா கொடுத்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணும், அண்ட் தென் டெஸ்ட் பண்ணும். அதுவே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதுவே பேக்ரவுண்ட்ல கம்ப்ளீட்டா எல்லா ஃபங்க்ஷனாலிட்டும் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நமக்கு ஒரு ப்ராப்பர் அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க்குக்கும் ஒரு சப் ஏஜென்ட் அசைன் பண்ணிட்டு அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கா அது சேம் டைம்ல எல்லா ஒர்க்கையும் பண்ணும். மற்ற வைப் கோடிங் டூல்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது, ஜஸ்ட் கிரியேட் மட்டும் பண்ணி கொடுக்கும், நம்ம தனியாக எடுத்து போய் ஹோஸ்ட் பண்ணிக்கணும். இது அப்படி பண்ணாது, இது கம்ப்ளீட்டா ஒரு ப்ராடக்ட் டெவலப்பும் பண்ணும் அண்ட் தென் டெஸ்ட் பண்ணும், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஆன்டி கிராவிட்டி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அந்த டூல். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் அவுட்புட் வந்து பக்காவா இருக்கும். ஓகே, இது கிரியேட் பண்ணி முடிஞ்சிருச்சு, வெப்சைட் கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நார்மலா லோக்கல் ஹோஸ்ட்ல 8080 போர்ட் நம்பர்ல லோக்கல் ஹோஸ்ட் 8080 பாருங்க, பக்காவா பண்ணிடுச்சு ஒரு வெப்சைட்டை. பாருங்க, ஸ்டிச்ல நம்ம என்ன டெவலப் பண்ணமோ சேம் 4 pages, சேம் டிசைன், நத்திங் ஹாஸ் சேஞ்ச். ஹோம் பேஜ்ல ப்ராப்பர் ஹீரோ செக்ஷன் அண்ட் தென் இந்த செக்ஷன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா சேம் செக்ஷன்ஸ் தான் அங்கே ஒரு டெஸ்டிமோனியல் அண்ட் தென் ஃபூட்டர் ப்ராப்பரா இருக்கு. தென் அபவுட் பேஜ்ல சேம் என்ன இமேஜ் இருந்தது அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. ஃபிலாசபி, அவங்களுடைய ஹெரிட்டேஜ் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டா அங்க என்ன இருந்ததோ சேம் அப்படியே வந்து ரீக்ரியேட் பக்காவா பண்ணியிருக்கு. சின்ன சேஞ்ச் கூட கிடையாது. ஸோ அவ்வளோ அக்யூரேட்டா பண்ணியிருக்கு வெப்சைட்டை. எவ்வளோ ப்ரொஃபஷனலா இருக்கு பாருங்க. ஓகே, மெனோஸ் பாருங்க, மெனோஸ் வித் ப்ரைஸோட இமேஜ் பாருங்க, எவ்வளவு சினிமேட்டிக் குவாலிட்டியில நல்ல இமேஜ் இருக்கு. ஸோ எல்லா மெனுஸும் ப்ராப்பரா வந்திருக்கு. இன்னும் ப்ரைஸிங்கோட ப்ராப்பரா ஒரு மெனு பேஜ் அண்ட் தென் ஒரு கான்டாக்ட் பேஜ்ல ஒரு ஃபார்ம் அண்ட் தென் லொகேஷன் டீடைல்ஸ், ஸோ ஆப்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. கூகுள் மேப், நீங்க உங்களோட டீடைல்ஸை நீங்க ஆன்டி கிராவிட்டியில என்டர் பண்ணிட்டு கூகுள் மேப்போட டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு ஸோ அப்டேட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அப்டேட் பண்ணிடும் அதுவே. ஸோ நத்திங் டு ஒரி அபவுட் தட். நீட் ஒரு ப்ரொஃபஷனல் பக்கா வெப்சைட். ஒரு கம்ப்ளீட் எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இதை நீங்கள் அந்த ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நெட்லிஃபைல நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பெய்ட் பிளான் போறீங்க, ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் இருக்கு, நீங்கள் பெய்ட் பிளான் போறீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கர்ல வந்து நீங்கள் இந்த பில்ட் பண்ண ஆப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.